வணக்கம். இது உலகம் என்று. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது சுமத்தி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, குறைந்த விலைய கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அதை பியூரிஃபிகேஷன் பண்ணி மேற்குலக நாடுகளுக்கு மிக அதிகமான விலைக்கு இந்தியா விற்குது. உக்ரைன்ல சாகக்கூடிய மக்கள்லாம் இந்தியாவுக்கு கவலை இல்லை, தன்னுடைய ட்ரேடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஒரு பகிரங்கமான, ஆணித்தரமான, வெளிப்படையான குற்றச்சாட்டை வச்சிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு இந்தியாவும் சரி, இந்த ட்ரேட் நடக்குது, ரஷ்யா எண்ணெய் விற்குது, அது இந்தியா வாங்குது அப்படிங்கிறதுக்காகவும், இதை கட்டுப்படுத்துறதுக்காக அமெரிக்கா வைக்கக்கூடிய செக்குகளுக்காக ரஷ்யாவுமே சில பதில சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜிடிஆர்ஐ குளோபல் ட்ரேட், அதாவது உலக அளவில் நடக்கக்கூடிய வர்த்தகங்களை கண்காணிக்கக்கூடிய அந்த தரவுகளை கொடுக்கக்கூடிய ஜிடிஆர்ஐ சொல்லுதுன்னா, அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது உண்மை அல்ல. சொந்த தேவைக்காகத்தான் இந்தியா இந்த மாதிரியான வாங்குது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 35லிருந்து 40% அளவுக்கு தான் இந்த கச்சா எண்ணெய் கொள்முதல் அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்குறாங்க. இதை தாண்டி அமெரிக்காவினுடைய கோபத்திற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, டாலர். அந்த டாலரை வச்சு தான் உலக அளவிலே நான் வந்து நாட்டாமை அப்படின்ற நிலைமையில பல பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. வெறும் பேப்பரை டாலர்ல அச்சடிச்சு எத்தனை நாளைக்கு அமெரிக்கா உலகினுடைய ஏகாதிபத்தியமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் முடிச்சிருந்தாங்க. யார்? அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார வல்லுநர்களே சொல்லியிருந்தாங்க. எந்த விதமான சோர்ஸும் இல்லாம. இப்ப மற்ற நாடுகள்லாம் எப்படி அடிக்கும்? தங்கத்துக்கு நிகரான மதிப்பாக தன்னுடைய நாணயத்தை அடிச்சுக்கும். ஒருவேளை நாணயத்துக்கு இப்போ அதுல வந்து கவர்னர் கையெழுத்து போடுறாருன்னா அதுக்கு உண்டான மதிப்பு இருக்கணும் அவங்கள்ட்ட. ஆனா அமெரிக்கா அந்த மாதிரியான விஷயங்களை செய்யுதா அப்படின்ற கேள்விக்குரிய எல்லாருமே வைக்கிறாங்க. ஸோ எல்லா ட்ரேடுமே டாலர்ல நடக்கணும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா நிர்பந்தம் அப்படிங்கிறதும் பல ஆண்டு காலமாக வச்சுட்டு இருக்குது. இந்த ட்ரேட்ல ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய இந்தியா ரூபாயில ட்ரேட் பண்றாங்க. பரஸ்பரம் ஒத்துழைப்பின் காரணமாக இது இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம், தடைகளை எல்லாம் கலைந்து ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனை இந்தியா பண்ணிட்டு வருது. இது இந்திய ரூபாய்க்கான ஒரு வலிமையானதாகவும் அமெரிக்க டாலருக்கான ஒரு ஆட்டம் காண வைக்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுது. ஸோ என்ன வாங்குறது மட்டும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராங்னஸான டாலரை அசைச்சு பார்க்க இந்தியா நினைக்கிறேன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கோபப்படுறார். சரி, இந்த விஷயத்துக்கு சீனா என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியா மாதிரி ஒரு பூசி முழுகிற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நட்பு ரீதியிலான நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரியான பதில் சொல்லலை. சீனா வெளிப்படையாக சொல்லியிருக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, நீங்கள் சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் நடந்து பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பு, இதன் மூலியமாக நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்கன்ற மாதிரி பல காட்டமான பதிகளை லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணி சைனா போயிருக்கு. சரி, இந்த விஷயத்துக்கு ரஷ்யா என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்ற பார்வை இப்போது பேசுபொருளாக இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவையும் வெளிப்படையான கடுமையான குற்றச்சாட்டுகள் மற்றும் பொருளாதார தடைகளோட அவர் பார்க்குறாரு. ரஷ்யா இதுவரை மௌனமா இருந்து இப்போ அவங்க எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. உலகமே குளோபலைசேஷன் ஆகி கொண்டிருக்கும் நிலையில தன் நாட்டுக்கு எது தேவை, எங்கிருந்து வாங்கணும், எவ்வளவு வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு நிர்மாணிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவை, யாருக்கும் கொள்முதல் கொடுக்கறது யாருக்குமான அவங்களுக்கான உரிமையாக பார்க்கப்படும் நிலையில நாட்டாமையாக நீங்க, அதாவது காலனித்துவ மனப்பான்மையில அமெரிக்கா செயல்படுறது அப்படின்றது எந்த விதத்திலையும் பலனளிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த ரஷ்யா சொல்லியிருக்கு. இதெல்லாம் தாண்டி 2 அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவை நோக்கி, அதாவது எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நான் நிறுத்தி வச்சிருக்கின்ற ஒரு பகிரங்கமான மிரட்டலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்ல, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை ஏற்பட்டிருந்த ஒப்பந்தம் அது என்ன அப்படின்னா, 500 கிலோமீட்டர்லேருந்து 5500 கிலோமீட்டர் வரையிலான ஏவுகணைகளை செலுத்தக்கூடிய நிலைகளை பரஸ்பரம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பண்ணக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. 2019 இது இதாயிருது. இதை தாண்டி அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிறதுல இருந்தும் ரஷ்யா இனிமேல் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த, பகிரங்கமான விஷயத்த ரஷ்யானுடைய வெளியுறவுத்துறை அப்படின்றது வெளிப்படையாக சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போர் மூலம் அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது இந்த 2 பேச்சுகள் இருந்து பார்க்கலாம். நான் வந்து 2 அணு ஆயுத நாடுகளுடைய போரை ஒரே ஃபோன் காலில் ட்ரேடு அந்த மூலியமாக நான் நிறுத்திட்டேன்னு சொல்லி நடக்காத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நான் தான் பண்ணேன் சொல்லி கிளைம் பண்றாரு. இப்போ நீங்களே என்ன பண்றீங்க? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான சண்டை அப்படிங்கிறது மூழ்வதற்காக பார்க்கப்படுது. இவ்வளோ பேசுதே அமெரிக்கா, அமெரிக்கா ரஷ்யாவோடு வர்த்தகம் செய்யவில்லையா அப்படின்ற ஆணித்தரமான எல்லோருமே சிந்திக்கக்கூடிய கேள்வியை இந்தியா எடுத்து வச்சிருக்காங்க. தன்னுடைய நியூக்ளியர் தேவைக்கான, அணு தேவைக்கான யுரேனியத்தை ரஷ்யாவிட்ட இருந்து தான் அமெரிக்கா வாங்குது. இது போக பேட்டரி காருக்கான பலேடியம்
அந்த கனிமத்தை ரஷ்யால இருந்து தான் வாங்குறாங்க. இவ்வளோ பேசுற நீங்க வேற நாடுகள்ல இருந்து வாங்க, உக்ரைன்ல இருந்து வாங்க, இல்ல நார்த் கொரியா, சவுத் கொரியால இருந்து வாங்க, இல்ல உங்க நாட்டிலே இருக்குதான்றது நீங்க பாருங்க, இல்ல வேற நாடுகள் எங்கேயாவது கிடைக்குதான்றத பாருங்க. அந்த வேலையை செய்யாம உங்க தேவைக்காக ரஷ்யாட்ட இருந்து நீங்க இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் எதிரி போல விமர்சிக்கிற நீங்க அந்த பர்ச்சேஸை நீங்க அங்கிருந்து தானே பண்றீங்க. இது எதுக்கு பண்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. உள்நாட்டிலேயே அமெரிக்காவிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான எதிரான மனநிலை அப்படிங்கிறது கடுமையான காட்டுத்தீ போல அப்படியே இதுகிட்டு இருக்கு. நாமக்கல்ல உற்பத்தி ஆகக்கூடிய முட்டை கணிசமான அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறது. ஆகஸ்ட் 1 25% சொல்லி அவர் விதிச்சதுனால முட்டை தேக்கம் அப்படிங்கிறது நாமக்கல்ல ஏற்பட்டாலும் அமெரிக்கர்களுடைய முட்டை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாற்று ஏற்பாடு என்ன அப்படின்றது அங்க கேள்வியாக இருக்கு. ஒருவேளை அவங்க வேற நாட்டில இருந்து வாங்குறாங்கன்னா அதுக்கு தரக்குறியீடு, அதுக்கான கான்ட்ராக்ட், அது மக்களை பாதிக்காத வகையில் எந்த வகையில் இருக்குமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் உடனே இது செய்ய முடியாது. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை டப்புன்னு மாற்ற முடியாது. இதைத்தான் இந்தியா பல முறை முயற்சிக்குது. அதிகாரிகள் மூலியமா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எடுத்துரைக்க விவரிக்கக்கூடிய நிலையில அந்த செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் எந்த விதத்திலையும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகாம மேலும் கூடுதல் வரி விதிப்பேன் இந்தியாவினுடைய இந்த ட்ரேடுக்காக சொல்லப்படுது. இதை போல இதை தாண்டி ஃபைனும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது உலக அரங்கில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக முதலாக உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிக்கும் போதே இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை அமெரிக்காவே ஆதரித்தது அப்படின்ற ஒரு வரலாற்று உண்மையும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சர்வதேச அரங்கில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இந்தியா கன்சியூம் அந்த கச்சா எண்ணெயை வாங்குச்சு அப்படின்னா அதனுடைய விலை அப்படிங்கிறது ஏற்றம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உலக அளவில் அதிகமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய வாங்கக்கூடிய நாடு இந்தியா. ஸோ அவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வாங்குறாங்கன்னா டிமாண்டு நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரஷ்யா கிட்ட போனதுனால ஒரு மிகப்பெரிய ஆயில் கன்சியூமர் ரஷ்யா கிட்ட பைபாஸ் பண்ணி போனதுனால அதாவது தேவை அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் குறைவாக இருக்கிறனால தான் கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னைக்கு வரைக்கும் மிக சொற்பமாக இருக்கு. 2025 பேரல் கச்சா எண்ணெய் 5700 5800 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு விலை. அதே போல நேச்சுரல் கேஸுமே மிக குறைந்த விலையில விற்பனையாகுது. இது எல்லாமே இந்தியா ரஷ்யாவிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என்றால் கச்சா எண்ணெய் விலை மிக அதிகமாக அதிகரிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் உலக அரங்கில் பதிவு பண்ணப்படுது. இதுவரை இந்த விஷயத்துல அமைதியாக இருந்த ரஷ்யா இப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. நடவடிக்கையிலையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இந்த அணு ஆயுதம் தாங்கி நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவை நோக்கி அமெரிக்கா நகர்த்துவது அப்படிங்கிறது சர்வதேச அரங்கில் பொருளாதார பிரச்சனைகளை தாண்டி போர் ஆயுத போருக்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுது. தன்னை நோபல் பரிசுக்கான ஒரு பிதாமகனாக பறைசாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்காக ரஷ்யா மீது இவர் இந்த மாதிரியான வேலைகளை மிரட்டுறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் பலனளிக்காது அப்படிங்கிறது எல்லாரும் சொன்னாலுமே அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இல்லை. ரஷ்யா வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, எந்த நாட்டையுமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இந்த காலனித்துவ ஆதிக்கத்தில் கட்டுப்படுத்த முடியாது, அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் பலன் தராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுப்படுமா, இன்னும் பல அதாவது அமெரிக்கா அல்லாத மற்ற நாடுகள் வலுப்பட்டு ஒன்றும் இல்லைங்க, ரஷ்யா, சைனா, இந்தியா மூணும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா எந்த உலக நாடுகளும் யாருமே நிற்கவே முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனை அப்படின்றதான் பார்க்கப்படுது. காலத்தினுடைய ஒரு தேவையின் காரணமாக இன்னும் சொல்லப்போனால் பாபா வாங்க அவங்கெல்லாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி அது நடக்கும் பட்சத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய அசுரனாக ஒரு சக்தியாக உருவாக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்களே வலிந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக தெரியும். உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.